காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி, தொழில் அதிபர் விஜய் மல்லையா ஆகியோரின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கிய லீஜன் ஹேக்கர் குழு சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. வாஷிங்டனின் போஸ்ட் பத்திரிகையின் வெளியுறவு செய்திகளை கண்காணிக்கும் மேக்ஸ் பேரக் தந்த செய்தி, லீஜன் ஹேக்கிங் குழு இந்தியாவை குறிவைத்து பல முக்கிய பிரமுகர்கள் கணக்குகளை முடக்குவது, அரசியல் கட்சிகளின் சமூக வலைதளங்களையும் கம்ப்யூட்டர்களையும் ஹேக் செய்து முக்கிய டேட்டாக்களை எடுப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறது என கூறியுள்ளது. அந்த வகையில் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை எடுத்த அப்பல்லோ மருத்துவமனையின் சர்வரையும் ஹேக் செய்து உள்ளார்களாம். அப்பல்லோவில் அவர்களுக்கு கிடைத்த சில தகவல்களை வெளியிட்டால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் வரக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுவரை அவர்கள் பல ஜிகாபைட் அளவிலான தகவல்களை இந்தியாவில் இருந்து திருடி உள்ளதாக கூறப்படுகிறது. அப்பல்லோவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை எடுத்தபோது அவர்கள் ஹேக் செய்த அந்த சர்வரின் செய்திகளை வெளியிடுவார்களா என்ற எதிர்பார்ப்பு தற்போது இந்திய அளவில் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் குறிப்பிட்ட செய்தியின் அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவின் மர்மங்களில் மத்திய அரசிற்கும் பங்கு உண்டோ என்ற கேள்வி அடிப்படையாக தற்போது எழத் தொடங்கியுள்ளது.